இந்த வியானா பொண்ணு வந்து பிக் பாஸ்லேருந்து போகும்போது உண்மையிலே நல்ல ஒரு பேரோட போனாங்க. திருப்பி உள்ளே வந்துட்டு, நான் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ண போறேன். நான் வந்து ஒரு குட்டி பார்வதியா மாறப் போறேன் அப்படின்னு நெறைய விஷயங்கள் பண்ணாங்க. அது கொஞ்சம் வந்து மக்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா தான் மாறிடுச்சு. அவங்க நெனச்சாங்க இத மாரிலாம் பண்ணிட்டு போனா ப்ரோமோவதி மாரி ப்ரோமோ வியானா ஐ மீன் ப்ரொமானா அப்படின்னு வந்துரலாம்னு நெனச்சாங்க. ஆனா அதுக்கெல்லாம் விஜய் சேதுபதி நேத்தே வந்து நல்லா வச்சு செஞ்சுட்டாரு. ஒரே ஒரு விஷயம் வந்து வியானா பண்ணதுலேயே உருப்படியான விஷயம் அப்படி என்னன்னா, சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ணது. சாண்ட்ரா பத்தி கிளி கிளின்னு கிழிச்சது. ஸ்கேம்ட்ரான்னு சொன்னது, கிறிஸ்டோபர் மூஞ்சின்னு சொன்னது, அது கொஞ்சம் பாடி ஷேமிங்கா இருந்தாலுமே, அந்த ஸ்கேம்ட்ரான்னு சொன்ன விஷயம், அவங்க வந்து ஃபேக் எமோஷன் வந்து வச்சு விளையாடுறாங்க, சிம்பத்தி ஓட்ஸை கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொன்னதெல்லாம் முற்றிலும் உண்மை. ஸோ அதுக்கு எனக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பட் அதை தாண்டி விக்ரம் கிட்ட அலிகேஷன் பண்ணதாகட்டும், அங்கே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஒரு ப்ரோமோக்காக வர்றவனுக்காக வேண்டி சில வேர்ட்ஸ் பேசுகிறதாகட்டும், தேவையில்லாமல் சண்டை போடுறதாகட்டும், அந்த ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் நார்சிஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து வியானாக்கு ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சது. ஹோப்ஃபுல்லி அது வீணாக்கு வந்து நேற்று எபிசோடையும் புரியல. விஜய் சேதுபதி அவ்வளோ தூரம் சொல்லி அவங்க வந்து அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அக்செப்டன்ஸ் இல்லாத ஒரு மனநிலை ஒரு கண்டஸ்டன்ட் இல்லை, ஹியர் ஆஃப்டர் அவங்க வெறும் பர்சன் தான். அப்படி ஒரு பர்சனாக இருந்தாங்க. எனிவேஸ் இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே போகும்போது இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சு. கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி அவ்வளோதான். அங்கே பாரு உங்கள் அப்பன் தெரியறான்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு கிக்கு விட்டு இண்டஸ்ட்ரியிலேருந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இதெல்லாம் நலன் விரும்பி இதெல்லாம் நலன் கருதி தான் விஜய் சேதுபதி வந்து நேற்று வந்து பக்குவமாக ஒரு அட்வைஸ் சொன்னாங்க. அது வந்து அவங்க எந்த விதத்தில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரில. நல்ல விதத்தில் எடுத்தாங்க அப்படின்னா உண்மையில் அவங்க கேரியர் சூப்பராக இருக்கும். ஆனால் வியானா வந்து சாண்ட்ரா எக்ஸ்போஸ் பண்ணதை தாண்டி பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கேவலமாகவும் ரொம்ப சீப்பாகவும் தான் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் வியானாங்கிற பேர் வந்து உண்மையிலே மங்களகரமாக இந்த மகாலட்சுமி கேலண்டர்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து உங்களை பெஸ்ட்டு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறதுக்கு நீங்களே அதுக்கு வழிவகுச்சு கொடுத்துட்டீங்க. எனிவேஸ் பொயானா, நீங்கள் பண்ண விஷயம் உண்மையிலே ரொம்ப பேட். பொய்யானா குட்டி பார்வாக மாறணும்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து பார்வையே மிஞ்சுற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க. வெரி டிசப்பாயின்மெண்ட்.